2025ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அருமையான விஷயங்கள் இன்னும் ரைட் நம்ம உண்மையான விஷயம் ரைட். ஸோ அதை தாண்டி வந்துட்டு எவ்வளவு சிரமங்கள் அடைஞ்சிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ரைட்டா. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஜெயிச்சு இவங்க பெரிய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் கடந்து தான் இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கே பெரிய பாராட்டு. ஃபேமிலி ரீதியாக இருக்கட்டும், எவ்வளோ ரீதியாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த போராட்டம் கடந்து இங்கே உட்காந்து. ஸோ அதுவே நம்ம வெற்றியாளர்கள் முதல் விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம சேலரி பர்சன் கிடையாது, மாதமான சம்பளம் கூட போகிறது கிடையாது. அந்த போராட்டம் தான் தாண்டி தான் வந்திருக்கோம். அதுக்கு வாழ்த்துக்கள். அதை தாண்டி ரைட் 2025 ரொம்ப சோம்பேறியாக இருக்கணும். 2026 ஒழுங்கா வேலை பார்ப்போன்னு இங்க இருக்கிற ஒரு சில பேர் என்னுடைய எவ்வளவு பேசுறது அவங்களுக்கும் வாங்க ஜெயிப்போம் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில பேர் 2020 நாய் மாதிரி உழைச்சிருக்கேன் மாதிரி, சரி பேய் மாதிரி நாய் பேய் மாதிரி உழைச்சிருக்கேன். ஆனா ரிசல்ட் வரும் 2026 வரும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் கொடுத்து வரல, கண்டிப்பா ஒரு இது வராம போகுது. எல்லாம் என்ன வரும் சார்? பேம்பு ட்ரீ, பேம்பு என்ன சொல்லுவோம், மூங்கில் மரம் மாதிரி போட்ட விதை வீணா போவது கண்டிப்பா முளைச்சு 2027 கண்டிப்பா முளைச்சு ரைட்டா. நம்ம போட்ட எதுவும் வேஸ்டா போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன பண்ணா 2026 சூப்பரா இருக்கும்? காஷன் என்னென்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு போன வீடியோல பேசுற மாதிரி இருந்து ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிங்க. ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, உங்க எடுத்துக்கோங்க, நிறைய பேர் எடுத்துக்கோங்க கட்டாயம். ஸோ சின்ன மாற்றம் பெரிய விஷயம் சொல்லலாம். ஸோ அதனால அந்த விஷயம் என்னது, இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க பண்ண போற அந்த ஒரு விஷயம் என்ன விஷயங்கிறதுல ரொம்ப முக்கியமா அதை எடுத்துக்கோங்க. என்னாலும் அதை பண்ணுங்க. அது என்ன எவ்வளவு சின்ன விஷயமா, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்ல காலையில நம்ம உடம்பு நல்லா பாத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற என்னது ஃபீல்ட் ஒர்க் டெய்லியும் போறதா இருக்கலாம், கஸ்டமர் வீட்டு ஹோம் விசிட்